பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று மக்களுக்காக செய்த அறிவிப்பு கடந்த சில நாள்களாக எழுந்திருந்த பல்வேறு ஆருடங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. இந்த அறிவிப்பினை மக்களின் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு அரசாங்கம் மேற்கொண்டிருக்கும் முன்னெடுப்பு நடவடிக்கையாக பார்க்க வேண்டுமே தவிர நீண்டகால திட்டமாக அதனை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று அரசியல் பார்வையாளர் பாலசுப்ரமணியன் அப்பலசாமி கூறுகின்றார். இது ஒரு நீண்ட கால வரையறை திட்டம் கிடையாது. 5 ஆண்டு திட்டமோ 10 ஆண்டு திட்டமோ 30 ஆண்டு திட்டங்கள் கிடையாது. இந்த சிறப்பு அறிவிப்பு என்பது இன்று மக்கள் படும் துன்பங்களுக்கு, மக்கள் எதிர்நோக்கும் சவால்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை முறையில கொஞ்சமாவது அவர்களுடைய பலுவை தானும் சேர்ந்து சுமந்து கொள்ள முடியுமா அப்படின்னு நினைத்து அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பு தான் இது. இதுல ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் வைத்திருப்பது தவறு. இது ஒரு குறுகிய கால தீர்வாக பார்க்கப்படுவதால் மக்கள் அதனை கருத்தில் கொண்டு தங்களின் பொருளாதார திட்டமிடலை முறையாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாலசுப்ரமணியன் வலியுறுத்தினார். இதனிடையே இதற்கு முன்னர் நாட்டின் பெரும்பாலான பிரதமர்கள் வரவு செலவு திட்ட தாக்கல், சுதந்திர தினம், பெருநாள்கள் போன்ற குறிப்பிட்ட சில நாள்களில் மட்டுமே தொலைக்காட்சியின் வாயிலாக மக்களை சந்தித்தனர். ஆனால் நாட்டின் 10வது பிரதமரான டத்தோஸ்ரீ அன்வார் அதற்கு மாறுபட்டு இதுபோன்ற மக்களுக்கான அறிவிப்புகளின் வழி அடிக்கடி மக்களை சந்திக்கும் அணுகுமுறை பாராட்டுக்குரியது என்று அவர் புகழாரம் சூட்டினார். ஏன்னா மக்களுடைய பிரச்சனைகளை தன் காதில் வாங்கி கொண்டிருக்கிற அந்த பிரச்சனைகளுக்கு உடனுக்குடனே ஏதாவது ஒரு தீர்வு கொடுத்து விட வேண்டுமே என்ற ஒரு வேட்கை தான் இந்த சிறப்பு அறிவிக்கை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்ச காலமாகவே மக்களிடையே விலையேற்றங்கள், சில பொருட்களுடைய விலையேற்றங்கள் அப்படின்ற ஒரு தடுமாற்றங்கள் நிறைய இருந்தது. ஏன்னா மக்கள் கஷ்டப்படுவதை, விலையேற்றத்தினால் மக்கள் கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க அரசாங்கமும். அப்ப இவர்களுக்கு ஏதாவது ஒரு சிறப்பு அறிவிப்பை, அதாவது பட்ஜெட்டுக்கு முன்பதாகவே அறிவித்து விட வேண்டும் என்ற அந்த ஒரு நல்ல எண்ணம் பாராட்டப்பட வேண்டியது. மக்களின் தேவைகளை அறிந்து பல்வேறு வகையான உதவிகள் மூலம் அவர்களின் சுமையை குறைக்கும் உறுதிப்பாட்டையும் இன்றைய அறிவிப்புகள் நிரூபித்திருப்பதாக பாலசுப்ரமணியன் கூறினார். வரும் காலங்களில் இன்னும் அதிகமான பெருந்திட்டங்களை மக்களுக்காக பிரதமர் கொண்டு வருவார் என்று தாம் நம்புவதாக பிரணாமா செய்திகள் தொடர்பு கொண்டபோது பாலசுப்ரமணியன் தெரிவித்தார்.